இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை தேதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறத பிறகுவே இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலே இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 10ஆம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சரி பகவான் கும்பராசிலையும் ஆகு மீனராசிலையும் கேது கன்னி ராசியில இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாராருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துவோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பகுதி ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மாசம் உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெரும்பகுதி ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், இந்த இனங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆளுன்னு சொல்லி நீங்க வேற எங்களை குழப்பறீங்க பேசாம இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சரிப்படையா திருப்திப்படுத்தவே முடியாது மீனராசிக்காரர்களை. என்ன காரணம் அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க உழைப்பின் மேல நம்பிக்கை உள்ளவங்க. ஏதோ நான் கஷ்டப்படுறேன், நான் 10 ரூபா பொழைக்கிறேன், அந்த ஒழுங்காத்து 10 ரூபா வந்தா போதும், அதுவே வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மனநிலையில இருப்பீங்க. மற்றபடி பெருசா எதுக்கும் ஆசைப்படக்கூடிய நபர்கள் கிடையாது. நம்ம உழைக்கிறோம், அதுக்கு உண்டான காசு நமக்கு வரணும். அந்த காசை நாம கைப்பணத்தை எண்ணி செலவு பண்ணி 10 ரூபா மிச்சம் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில இருப்பாங்க. 10,000 சம்பளம் கிடைச்சாலும் அது உள்ள குடும்பம் நடத்துவாங்க. 1000 ரூபா சம்பளம் நடத்தாலும் அது உள்ள குடும்பம் நடத்துவாங்க. அந்த வித்து தெரிஞ்ச நபர்கள் அப்படிங்கிறவங்க தான் மீனராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்பயும் இருக்கும். நான் இவ்வளவுதான் கஷ்டப்படுறேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன், யாருக்கும் நான் கெடுதலும் நினைக்கல, ஆனா எனக்கு தப்பாவே நடக்குவே அப்படிங்கிற மனநிலை இருப்பீங்க. என்ன காரணம்னா, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி ராசிக்கு முக்கியமான கிரகம் ராசி அதிபதி, ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, இந்த ரெண்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு வக்கரம் அடைஞ்சு போயிருக்காரு. 3ஆவது வீட்டுல போய் மறைஞ்சு வர போயிட்டாரு. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சுமாரான அமைப்பு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, சர்ப்பதோஷ பிரியில இருக்கீங்க. ஜென்மத்துல ராகு, கலத்தரத்துல கேது. இந்த வருட கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்னும் கூட சாதகமா இல்லை. அதை தாண்டி இந்த மாசத்துல முக்கியமான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இந்த வக்கரம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கும் அதிபதி, 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர் தான். இப்ப அவரு 2ஆவது வீட்டுல அதிபதியா இருக்கக்கூடிய அவரு வக்கரம் அடைஞ்சிருக்கார், 5ஆவது வீட்டுல வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவத்தை வெளிப்படுத்துவீங்க, டப்புன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. உங்களுக்கே தெரியும், இயல்பா நான் இப்படி பேசுற ஆள் கிடையாது, எதையுமே நிதானமா பேசுற ஆளு, என்ன அப்படி டக்குன்னு திட்டிவிட்டேன் ஒருத்தனை அப்படிங்கிற மாதிரி அப்புறமா யோசிச்சு பார்ப்பீங்க. ஆனா அதால பிரயோஜனம் கிடையாது. விட்ட வார்த்தை அப்படிங்கிறத நம்ம திருப்பி வாங்கவே முடியாது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்தணும். குறிப்பா பாத்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கிற கோவத்தை பிள்ளைகளை ஆட்டுவீங்க. வீட்டுல பிள்ளைகள்கிட்ட பாடுபடும். உங்ககிட்ட கிளம்பு, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, செய்தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை, வண்டியில போய் எழுத்தாப்புல ஒருத்தவங்க அவங்க கூட ஏதாவது ஒரு வாக்குவாதம், ஒழுங்கா வர மாட்டியா பொரியா வரியான்னு இந்த கருப்பெல்லாம் வீட்டுல காட்டுறது, ஊருக்கு இழிச்சுவா என் பிள்ளையார் விளையாண்டி தான் அப்படிங்கிற மாரி. அதனால அதை கொஞ்சம் குறைச்சிங்க. அதுதான் இந்த காலகட்டத்துல நல்லது. சரி ஜூசியரை இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே, நல்லது எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது உங்களோட ராசிக்கு செவ்வாய் வக்கரத்திலேயே இருந்தாலும் கூட, 5ஆவது வீட்டுல வக்கரத்திலே இருந்தாலும் கூட, அவரோட பார்வைக்கு அப்படின்னு ஒரு பலன் இருக்கு. அவரோட பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்தவரையும் 8, 11, 12 இந்த 3 வீட்டுல விழுது. அப்ப அஷ்டமத்துல செவ்வாயோட பார்வை விழுதுன்னா, செவ்வாய் பார்க்குற இடத்த காலி பண்ணி விட்டுவாரு. அப்ப
உங்களை மனம் வந்து எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வந்துடும். இந்த ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வந்துட்டுன்னா போதும்டா. இதில் மாட்டிட்டு பாடுபடுறேன், ஒருத்தன் பணம் வாங்கி கொடுத்துட்டு அவன் நல்லா வாங்கினவன் நல்லா இருக்கா, இடையில ஜாமீன் போட்டு நான் பாடுபடுறேன், மேலே நமக்கு நம்ம நோய் எல்லாம் திரவம் செய்கிறேன், இப்படி எதையா ஒன்று நினச்சிட்டு ராத்திரியில் படுத்திட்டு தூக்கம் இல்லாமல் புலம்பிட்டு இருக்கிறது, நடுராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு எதையாவது நோண்டி பார்க்கறது, இதாலேயே உடல் ரீதியான பிரச்சனையை வேற உருவாக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் ப்ரெஷரால் கை கால் வலி மார் வலி, திடீர்னு நமக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற பயம், ஒரு ஃபோன் எடுத்து அப்படியே நோண்டி பார்க்கறது, என்னடா நெஞ்ச வலிக்குது, மாரடைப்புக்கு அறிகுறி என்ன இருக்கா அப்படின்னு ஃபோனில் பார்த்தா அதில் இருக்கிற அறிகுறி பூரா நமக்கு இருக்கிற மாதிரியே தெரியும். ஐயோ அப்படின்னு இதார மன உளைச்சல், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துரு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாலே இந்த மாதம் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ராசிக்கு அஷ்டமத்தை பார்க்குற செவ்வாயால் அது சரி பண்ணப்படும். தூக்கமில்லாமல் தவித்த பல இரவுகள் இதோட முடிவுக்கு வரப்போகுது. இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. அதுமாரி லாபஸ்தானத்தில் செவ்வாயோட பார்வை விழுது, விரயஸ்தானத்தில் செவ்வாயோட பார்வை விழுது. அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அதுக்கு அதுவே சரியிட்டுது. இந்த பக்கம் காசு வரும், இந்த பக்கம் செலவாக வரும், 10 ரூபா மிச்சம் இருக்காது. அதுமாரி திடீர்னு ஒரு செலவு வரும், என்னடா பண்ணுறது திடீர்னு வந்துருச்சே அப்படிங்கிறப்ப திடீர்னு பணமும். இப்போ நம்ம எவன்ட்டையும் 10 ரூபா கையெட்டு நிற்கணும்னு அவசியம் கிடையாது. பரவாயில்ல, ஒரு காசு வந்துச்சு செலவாச்சு போனால் போயிட்டு போகுது, எவன்ட்டி கரவாங்கல்ல, நல்ல வேலை இருக்கிற நேரத்தில் செலவு வச்சே, இல்லாத நேரத்தில் வந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அதை கடந்து போயிடுவீங்க. ஏன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காசு போனால் போயிட்டு போகுது, கடன் இல்லாமல் வந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. பரவாயில்ல, காசு வந்துச்சு செலவாச்சு, நம்ம சம்பாத்திய ஆசை தானே போச்சு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு அதை கடந்து போகிற மனப்பக்குவம் அப்படிங்கிறத வளர்த்துக்கோங்க. என்ன காரணம்னா லாபஸ்தானத்துல செவ்வாயோட பார்வை, விரயஸ்தானத்துல செவ்வாயோட பார்வை. சனி இப்ப பலம் அடைஞ்சிருக்காரு விரய வீட்டுல. சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா விரயத்துக்கும் அதிபதி, லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப காசு வரும், காசு செலவாகும், காசுக்கு செலவு வரும், இந்த பக்கம் அதுக்கு உண்டான காசு வரும், வரவும் செலவும் சமம். 100 ரூபாய் கொண்டு போய் பீரல வைக்கலாம்னா வைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்போதான் அங்கேருந்து புள்ளோடியாந்து அப்பா பிஸ்கெட் வேணும் வாங்கிட்டோம், முட்டை வேணும் வாங்கிட்டோம், ஏதாவது ஒன்று அந்த 100 ரூபாய் செலவு சொல்லும். ஒரு 10,000 கொண்டு வந்து எப்படியாவது பீரோவில் லேசாக வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கில் அடவு வச்ச நகைக்கு ஒரு நோட்டீஸ் வரும், வட்டி எடுத்து கணக்கு பார்த்தா 10,000 ரூபா இருக்கும். அப்போ பீரோவில் காசு வைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்லை. நல்ல வேலை வண்டி கடன் வாங்காமல் காலத்தை ஓட்டுறமே அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இந்த மாதத்தை ஓட்டிங்க. அதே மாதிரி மகர ராசிக்கு மாசம் தொடங்கி 3ஆவது நாள் சுக்கிரன் வராரு, அற்புதமான இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. சுக்கிரன் வந்து ராசிதிபதிக்கு பகை கிரகமா இருந்தாலும் கூட வரது லாபஸ்தானம் அப்படிங்கிறதால காசு பணம் 10 ரூபா கொடுத்துருவாரு. ஏன்னா சுக்கிரனோட வீட்டுல தான் உங்களோட ராசிதிபதி குருவே போயிருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்தவரே சுக்கிரன் தான். ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லாப வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும் போது உங்களோட சொந்த பிரச்சனை அப்படிங்கிறத முடிக்கக்கூடிய அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஏதாவது ஒரு இனத்துல காசு பணம் வந்துடும். அலுவலகத்துல ஒரு லோன் கேட்டா கிடைக்கும், வேலை செய்யற இடத்துல உதவி கேட்டா கிடைக்கும், கடந்த காலகட்டத்துல யார்கிட்ட கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வரும். அதுமாரி வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன், வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாரு. தந்தை வழி சொந்தங்கள் மூலமா ஆதரவு கொடுப்பாரு, பங்காளிகள் மூலமா ஆதரவு கொடுப்பாரு. பண்ணை தொழில், ஆடு வச்சிருக்கேன், மாடு வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன்னு பெரிய கால்நடை வளர்ப்பு மூலமா கூடுதல் வருமானம் கிடைக்கும். இந்த இனங்கள் எல்லாமே உங்களுக்கு திடீர் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கும். என்ன அதை மிச்சதான் படுத்த முடியாது, இது வர்ற காசு இது போயிடும். அந்த வகையில வரவும் செலவும் சமமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். அதே மாரி உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வராது, யார்கிட்டையும் கடவாண்டு நிற்க மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட சுய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய மாதமாகவும் இருக்கும். மற்றதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த டிசம்பர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.